ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. சீனாவில் 5 வயதிலிருந்தே கேலிகிராஃபி கற்றுக்கொண்டு அதை தொழிலாக மாற்றி தன்னுடைய பெற்றோரின் வாழ்நாள் கடனை, அதாவது 24 கோடி கடனை அடைத்துள்ளார் சென்சோ என்ற 31 வயது நபர். கேலிகிராஃபியில் ஆர்வம் இருந்ததால் தன்னுடைய பெற்றோரின் வற்புறுத்தலையும் மீறி அதை முதன்மை பாடமாக எடுத்து படித்துள்ளார். இதன் மூலமாக கலை மூலமாகவும் வருமானம் ஈட்ட முடியும் என அவரின் பெற்றோர்கள் புரிந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்சோ சீனாவோட வுகான் பகுதியை சேர்ந்தவர். அவங்க குடும்பத்தினர் ஆடை தொழில் செய்து வந்திருக்காங்க. அந்த தொழில் சரிவடைந்து 20 மில்லியன் யுவான், சுமார் 23 கோடி கடன் ஏற்பட்டிருக்கு. இப்போ இவருடைய இந்த சம்பாத்தியம் அந்த கடனை தீர்க்க உதவி இருக்கு. சென்சோவின் கையெழுத்து பயணம் 5 வயதிலேயே ஆரம்பித்திருக்கு. இந்த கலையில அவர் எளிதில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அவருடைய பெற்றோர் அவரை வேறு தொழிலை தேர்ந்தெடுக்கும்படி வற்புறுத்தி இருக்காங்க. பல்கலைக்கழகத்தில் சேரக்கூடிய நேரத்தில் வணிக பாடத்தை தேர்ந்தெடுக்க அவருடைய பெற்றோர் வற்புறுத்திய பொழுதும் உறுதியாக ஹூபே நுண்கலை நிறுவனத்தில் கையெழுத்து பயிற்சியை பெற்றிருக்கிறார். 2016 ஆண்டுல பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா அவர் தன்னுடைய குடும்ப தொழில இணைந்து பணியாற்றுவதற்கு பதிலாக கேலிகிராஃபி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோவை திறந்திருக்கிறார். அதுல அவருடைய முதல் மாணவர் இடது கை பழக்கம் கொண்ட ஒரு பள்ளி குழந்தை. கஷ்டப்பட்டு அந்த குழந்தையின் கையெழுத்தை இவர் மேம்படுத்தி இருக்கிறார். அதிலிருந்து பிரபலமாகி ஒரு வருடத்திற்குள்ளால அவருடைய கேலிகிராஃபி வகுப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. அதுக்கப்புறமா 2017 ஆண்டுல இவருடைய குடும்ப தொழில் நசிவடைந்து குடும்பத்திற்கு மிகப்பெரிய கடன் ஏற்பட்டிருக்கு. இதனால அவர் தென் சீனாவுக்கு திரும்பி அதிக அளவு வேலையில ஈடுபாடு செலுத்தி இருக்கிறார். தன்னுடைய வகுப்பு நேரத்தை இரட்டிப்பாக்கி இருக்கிறார். கட்டணங்களையும் உயர்த்தி இருக்கிறார். எல்லா கேலிகிராஃபி வகுப்பையும் அவரே எடுத்திருக்கிறார். விரைவில் இவருடைய மாணவர் சேர்க்கை 300 தாண்டி இருக்கு. காலை 8 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் 13 மணி நேரம் இவர் வகுப்பு எடுத்திருக்கிறார். மதியம் சிறிய இடைவேளை மட்டுமே எடுப்பாராம். அதிக பணத்தை சம்பாதிக்க அவர் கையெழுத்து பொருட்களையும் ஆன்லைன்ல விற்க ஆரம்பித்திருக்கிறார். இப்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள்ளால அவருடைய குடும்பத்தின் மொத்த கடனையும் அடைத்து முடித்து விட்டார். எழுத்து படைப்புகள் உண்மையில் பணம் சம்பாதிக்கும் என என்னுடைய பெற்றோர் இப்போது நம்புகிறார்கள். விரைவில் அவர்கள் என்னுடன் திரும்பி வருவதை எதிர்பார்க்கிறேன் என அவர் கூறியிருக்கிறார்.